என்னது வேட்பாளர் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரத்தநாடு தொகுதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அண்ணா அறிவாலயத்துல ஸ்டாலின் என்ன சொன்னாரு தெரியுமா? சமீபத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான திமுக நேர்காணல் நடந்துச்சு. இதுல எல்லாரோட கவனமும் ஒரத்தநாடு தொகுதி மேலதான் இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் அதிமுகவோட சோழமண்டல தளபதியா இருந்த வைத்தியலிங்கம் இப்ப திமுகவுல வந்து உட்கார்ந்துருக்காரு. மீட்டிங் ஆரம்பிச்சதும் முதல்வர் ஸ்டாலின் கேஷுவலா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரத்தநாட்டுல தேமுதிகவுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு ஆரம்பிச்சுட்டு சட்டுன்னு வைத்தியலிங்கம் இப்ப நம்ம கூட சேர்ந்திருக்காரு. போன முறை 38,000 ஓட்டு வித்தியாசத்துல நின்னு ஜெயிச்சவருன்னு ஒரே போட்டிருக்காரு. உடனே வைத்தியலிங்கம் எழுந்து, தலைவரே, நான் தொகுதி முழுக்க சுத்திட்டேன், உங்க மேல மக்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு, நாம தான் ஜெயிக்க போறோம்னு தெம்பா சொன்னாராம். அங்க இருந்த திமுக சீனியர்ஸும் வைத்தியலிங்கம் வந்தது நமக்கு பெரிய பலம் தான்னு ஆமோதிச்சாங்களாம். ஆனா இதனால சீட் கிடைக்காத அதிருப்தியில சில முகங்கள் டல்லா இருந்தாலும் நேர்காணல்ல ஸ்டாலின் பேசினதை பார்த்தா 100% வைத்தியலிங்கத்துக்கு தான் ஒரத்தநாடு தொகுதி போல. வைத்தியலிங்கத்தோட தரப்பும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகல இருந்தப்போ 38,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு இப்ப அவரு திமுகவுக்கு வந்ததுனால ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மி ஆகுமா அதிகமான்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.